அனைவருக்கும் அன்பான வணக்கம். விஷன் டைம் டிவோஷனல் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வழிபாட்டு முறைக்கு பல தெய்வங்கள் நமக்கு உண்டு. இந்த பல தெய்வங்களில் நம்ம எந்த தெய்வத்தை பிரதானப்படுத்தி நமக்கு வழிபாடுகள் அமைகிறது அப்படின்னா விநாயகர் பெருமான் தான் முதல்வராக நமக்கு அமைஞ்சிருக்கார். அந்த விநாயகரை துவங்காமல் விநாயகரை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி பார்க்குறோம், வீட்டில் ஒரு சாதாரணமான ஒரு மாதாந்திர மளிகை சாமான் போடுறாங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கு மேலே முதல்ல போடுவது ஒரு பிள்ளையார் சுழி. அந்த பிள்ளையார் சுழி எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த விக்னேஸ்வரனை வணங்கி கொண்டு அந்த சாதாரணமான ஒரு பட்டியலை தயாரிக்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு பட்டியலுக்கே விநாயகரை நம்ம வணங்குகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிகழக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் அந்த விநாயகர் தான் ஒரு முதல்வனாக இருக்கிறார். ஏன் விநாயகர் கோயில் இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குன்னா நம்ம கண்ணில் அவர் பட்டுண்டே இருக்கணும், அவரோட கண்ணிலையும் நம்ம பட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணில் தெய்வங்கள் படுவதை விட அந்த தெய்வத்தின் திருமேனிக்கு முன்னால் நாம் பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த விநாயகர் பார்த்தோன்னு ஒரு சின்ன ஒரு ஆராதனை. விநாயகருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பல விஷயங்கள் விநாயகருக்கு பிடிக்கும். ஒரு அருகம்புல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அருகம்புல் அப்படிங்கிறது ஒரு பிள்ளை விநாயகர் தலையில் வச்சாலே நாம் சித்திக்கக்கூடிய நாம் எண்ணக்கூடிய அனைத்து காரியங்களும் பலிதமாகும். ஒரு சாதாரணமான சதுர்க்காய், ஒரு சாதாரணமான ஒரு தேங்காயை உடைச்சிட்டு எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம போனாலுமே அந்த காரியம் பரிபூரணமாகும். ஏன் தேங்காய் அப்படின்னா விநாயகர் பெருமான் ஒரு முறை உனக்கு என்ன வழிபாடாக கொடுக்க வேண்டும்னு சிவபெருமான் கேட்குறாராம். அப்போ சொல்கிறாராம் விநாயகர் பெருமான் விளையாட்டாக சொல்கிறார், உனது தலையையே எனக்கு கொடுன்னு அப்பா கிட்ட கேட்குறார். முக்கண்ணன் தனது தலையை கொடுத்துட்டார்னா அவர் எப்படி அழிவு தொழிலை பார்க்க முடியும்? அதனால் முக்கண்ணன் என்ன பண்ணுறார், இதே போன்ற 3 கண்களை உடைய தேங்காயை ஒன்று படைச்சு, தேங்காயை படைச்சது பரமேஸ்வரன். அந்த தேங்காயை படைச்சு எனது ரூபமாக இருக்கக்கூடிய இந்த தேங்காயை, அதாவது எனது தலைமேல் இருக்கக்கூடிய ஜடைமுடி போன்ற இந்த குடுமி இருக்கக்கூடிய தேங்காயை எவர் ஒருவர் உடைத்துவிட்டு ஒரு காரியத்தை துவங்குகிறாரோ அவருக்கு அத்தனையும் ஜெயமாகும்னு சொல்லிட்டு இந்த வழிபாட்டு முறையை பரமேஸ்வரனை சொல்லியிருக்கார். நமக்கு எளிதான வழிமுறைகள் விநாயகரை வணங்குவதற்கு. எத்தனை வழிபாடுகளும் எதற்காக அப்படின்னா நாம் துவங்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறைகள் அமைஞ்சிருக்கு. விநாயகர் பெருமான் இல்லாமல் எதையும் நாம் துவங்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.